ஹாய் ஸ்டார்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஹேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே, ஹேர் ஸ்டைல் வீடியோ பார்க்கலாமா? உங்களுக்கு பிடிக்கும். எந்த பார்ட்டிஷனும் எடுக்க போறதில்ல. எடுக்காம எப்படி ஹேர் ஸ்டைல் பின்னுறங்கிறத நீங்க பாருங்க. பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஹேர் ஸ்டைலு. சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ரொம்ப நேரம் பேச வேண்டாம், வீடியோக்குள்ள போவோமா? வாங்க ஸ்டார்ஸ், வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். நல்லா சைடு கொண்டு வரணும். எல்லா ஹேரையும் ஒரே சைடு. எந்த சைடுன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு பின்னணும்னா இந்த சைடு கொண்டு போயிடுங்க எல்லாத்தையும். நான் இப்போ ரைட் சைடில் தான் பின்ன போகிறேன், அதனால எல்லாமே ரைட் சைடில் கொண்டு வந்துடுங்க. ரைட் சைடில் நல்லா சீவிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு போனிடெயில் போட்டுக்குங்க. போனிடெயில் போட்டுக்கிட்டு ஒரே சைடு எல்லா ஹேரும் ஒரே சைடாக வச்சு போனிடெயில் போட்டாச்சா? போனிடெயில் போட்டுட்டு நடுப்புற கொஞ்சோண்டு எப்பயுமே எடுத்துக்க சொல்லுவேன்னா, பின்னலாம். அதை ஒரு செக்ஷனை பிரிச்சு, இது அந்த முடியோட சேரக்கூடாதுல்ல, இந்த முடி தனியா போடும். இந்த மாதிரி போனிடெயில் போட்டுக்கிட்டு நடுவில் கொஞ்சோண்டு எடுத்து அதை 3 செக்ஷனாக பிரித்து இது மாதிரி பின்னிக்கிங்க. பின்னிக்கிட்டு கீழே இவ்வளோ தூரத்தில் வேற ஒரு ரப்பர் பேண்ட் கொடுத்து கலராக போட்டுக்கோங்க. பார்க்க அழகாக இருக்கும். பேண்டு கூட போட்டுக்கலாம், குட்டி குட்டி பேண்டு கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் மாடல் ட்ரெஸ் சூப்பராக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் மாடல் ட்ரெஸ்ஸுக்கு பக்காவாக இருக்கும். இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்தமாதிரி ஹேர் ஸ்டைல் பின்னலாம். மாடல் ட்ரெஸ் போட்டு விட்டு நம்ம அனுப்புகிறோம்ல, இப்போ நம்ம போட்டு விடலாம். நம்ம ஃபங்க்ஷனுக்கெலாம் மாடல் ட்ரெஸ் போட்டு விடுவோம். அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு போட்டு விடலாம், அழகாக இருக்கும். இதேமாரி ஜோவி பாப்பாவுக்கு கூட பின்னி விட்டுருக்கோம். அவங்க மாடல் ட்ரெஸ் போட்டிருக்கும் போது ஒரு மாதிரி ஃப்ராக் ஷார்ட் ஃப்ராக் இருக்குல்ல, அது போடும் போது இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பின்னியிருக்கேன். சூப்பராக இருக்கும். எல்லாருமே அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ஸ்கூல் படிக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் போடலாம், நல்லா இருக்கும். நல்லா ஹேர் நிறையா இருக்கிறவங்களுக்கு தான் இன்னும் அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த இடம் தூக்குற மாதிரி இருக்குல்ல, உங்களுக்கு முகம் குட்டியா தெரியும். நல்லா பெரிய முகமா இருக்கிறவங்களுக்கும் கூட குட்டியா தான் தெரியும். நல்லா ஃபேஸ் கட் அழகா இருக்கும். உங்களுக்கு எல்லாமே பாருங்க, இந்த இடத்துல ஒரு மாதிரி கொஞ்சம் லேசா தொங்குற மாதிரி இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு அழகு கொடுக்கும்.
இதனால இழுத்து விடுங்க. ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த ஹேர் ஸ்டைல்? இருக்கா? சிம்பிளா தான் இருக்கும். பட் வந்து ஹேர் ஸ்டைல் இதுல ஹேர் ஸ்டைல் ரெடி பாருங்க, இப்படி இருக்கு பாருங்க. நம்ம வந்து இந்த ரோஸ் வச்சாலும் அழகா இருக்கும். ரோஸ் ஒரே ரோஸ் மட்டும் வச்சுட்டு இந்த 3 ரோஸ் வேண்டாம் அப்படின்னா இந்த ஒரு ரோஸோட விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நீங்க வந்து இந்த ஸ்டோன் கூட வைக்கலாம். என்கிட்ட கூட ஒரு ஸ்டோன் இருக்கு, முன்னாடி கூட ஒரு சடையில நான் போட்டு காமிச்சிருக்கேன். அந்த ஸ்டோன் கூட இந்த இடத்துல ஒரு 2, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல ஒரு 2 வைக்கலாம். வச்சிங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். இல்லை எனக்கு வந்து இந்த லப்பர் பண்ட் எல்லாம் தெரியணும் அப்படின்னு நினைச்சா கூட அப்படியே விட்டுடலாம். இதே மாரி வச்சிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு மாதிரி நீங்கள் அந்த ஃப்ராக், அந்த குட்டி ஃப்ராக் போட்டுக்கிறதுக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு பார்ட்டிஷன் எடுக்காம எல்லாம் ஒரே சைடாக கொண்டு வந்து இந்த மாதிரி பின்னி இந்த மாதிரி ஒரு ரோஸ் எல்லாம் வச்சு அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த நீங்கள் ஃபேஸ்க்கு கொடுக்குற மேக்கப்புக்கும் இந்த ஹேர் ஸ்டைலுக்கும் செமையாக இருக்கும். அவ்வளோ லுக்காக, அவ்வளோ அட்ராக்டிவாக, பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இதை பின்னாதான் தெரியும். நான் இந்த டிஷர்ட் போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், அப்போதான் அதோட லுக்கே உங்களுக்கு தெரியும். டக்குன்னு 10 நிமிஷத்துல இதை பின்னிடலாம். அப்படியே எல்லாத்தையும் இந்த சைடு எடுத்து டக்குன்னு பின்னிடலாம். குழந்தைங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆட்டுவாங்க தான். அதை நம்ம பேசிக்கிட்டு அவங்களுக்கு காமெடி ஏதாவது பண்ணிக்கிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு டக்குன்னு பின்னிடலாம். இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு பின்னணும்னு வச்சுங்கன்னா இன்னும் 5 நிமிஷத்துல பின்னிடலாம். எப்படி இருக்கு பாருங்க. இதை நம்ம திரும்பியே போய் காட்ட வேண்டியதில்லை, இருந்தாலும் நீங்க பாருங்க. ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். ஓகே, வெயிட் அண்ட் சீ. செகண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து இந்த நதியா சடன் சொல்லுவாங்களே, இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஆக்டர் நதியா மேம் இருக்காங்களே, அவங்களோட ஹேர் ஸ்டைல்னா சொல்லுவாங்க. இந்த மாரி கிளிப் குத்தினாலே, பார்ட்டிஷன் எதுவுமே எடுக்காம கிளிப்பு குத்தினாலே இந்த மாதிரி கிளிப்பு கொத்திக்க. சில பேர் வந்து சைடிஸ் கூட இந்த சைடில் ஒரு 3, இந்த சைடில் ஒரு 3 குத்துவாங்க. என்னோட முடி பெரிய முடியா இருக்கிறதுனால சைடிஸ் நிற்காது. குட்டி முடிக்கெல்லாம் நிற்கும், பெரிய முடிக்கு நிற்காது. அதனால நீங்கள் கிளிப்பே குத்திக்கணும்.
கிளிப்பு குத்திட்டு நல்லா சீவி விட்டுருங்க. சீவி விட்டு அதை 2ஆ பிரிக்கும். பின்னாடி 2ஆ பிரிக்கும். 2ஆ பிரிச்சு நான் இப்ப பின்னாடி திரும்ப காட்டுறேன், பக்கங்க. பின்னாடி 2 சடை மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த 2 ரோஸ் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு பக்கம் மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேக் சைடில் வந்து 2 ரோஸ் வந்து டிஃப்ரெண்டாக தெரியும். ஃபேஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 2 ரோஸ் வந்து பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா 2 சைடு வச்சுங்க, இல்லைன்னா பிடிக்கலன்னா ஒரு சைடு மட்டும் வச்சுங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு 2 சைடு வச்சாதான் நல்லாயிருக்கும். நான் ஜோவி பாப்பாவுக்கும் நான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நடுவில் அந்த 2 சடை பின்னத்துக்கு கேப்பு நடுவில் இருக்கும் பாருங்க, அந்த கேப்பில் தான் அந்த ஒயிட் கலர் பூ வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இப்போ சடை 2 இந்த சைடு வந்துட்டு நடுவில் கேப் இருக்கிற இடத்துல பூ வச்சாச்சு. இந்த 2 பக்கம் ரோஸ் வச்சுட்டேன். வச்சு நம்ம வந்து இந்த அக்சரிஸ்லாம் போட்டு எல்லாமே அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு மேக்கப்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஜோவிக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுவும் ஃபங்க்ஷன்னு வந்துட்டா போதும், ஒரே ஹேர் ஸ்டைலும் ஒரே மேக்கப்பாக அவளுக்கு நான் பண்ணவே மாட்டேன். ஒரு ஹேர் ஸ்டைலும் ஒரு மேக்கப்புக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுவான். அப்போ இந்த ஹேர் ஸ்டைல் ஒரு நாள் பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு.
அதுதான் சொல்றேன். நீங்க பாக்குற விதத்துல பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பிடிக்காத மாதிரிதான் இருக்கும். நீங்க வீட்டுல சும்மா இருக்கும்போது சண்டேஸ்லாம் சும்மா தானே இருக்கீங்க, சாட்டர்டே சண்டேஸ்லாம் சும்மா தானே இருக்கீங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி பின்னி பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பாருங்க, உங்க ஃபேஸ்க்கு எப்படி இருக்குன்னு பாருங்க, தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த மேக்கப்புக்கு இதெல்லாம் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா தூக்கி காட்டும். அதான் அன்னைக்கே சொல்லிட்டேனே, ஹேர் ஸ்டைல்ல ஒரு ஃபேஸ் மாறும், ஹியரிங்ஸ் போட்டாலும் மாறும், பொட்டு வச்சாலும் மாறும். இந்த 3 விஷயத்துக்கு ஃபேஸ் கட் மாறும். ஒரே மாதிரி இருக்கு, ஆனா ஒரே ஹேர் ஸ்டைல் பண்ணீங்கன்னா ஒரே மாதிரியா தான் ஃபேஸ் தெரியும். நீங்க வேற வேற மாதிரி போட்டீங்கன்னா வேற வேற மாதிரி ஆங்கிள் உங்களுக்கு குண்டு முகம், நீட்டு முகம், உருண்ட முகம், அப்படி சப்பி அப்படியே ஒரு மாதிரியா டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பா தெரியும். இத்தனை நாள் நானே ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கேன்னா எல்லா ஹேர் ஸ்டைலுக்கும் என்னோட ஃபேஸ் எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க, கமெண்ட்ல நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த ஹேர் ஸ்டைல் நீங்க பின்னி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் சொல்லுங்க. ஓகே, ஹேர் ஸ்டைல் ரெடி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஆனா இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பின்னி விடலாம். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் அழகா இருக்கும். இல்ல காலேஜ் பசங்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சா கூட நீங்களும் பின்னிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பின்னாதான் இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இது பெஸ்டா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சின்ன பசங்க இல்லையா, அவங்களுக்கு டிஃப்ரெண்டா பின்னணும்னா அவங்க போட்டிருக்கிற குட்டி குட்டி ட்ரெஸ்ஸுக்கு அவங்க நடக்கும்போது பார்க்க அழகா இருக்கும் இல்லையா. பெரியவங்கன்னா வந்து ஏதாவது கிண்டல் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க இல்லையா. ஆஃபீஸில் உள்ளவங்களும் சரி, காலேஜில் உள்ளவங்களும் சரி, கல்யாணம் ஆனவங்களும் சரி, அவங்களாம் வந்து யாராவது எது கிண்டல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே ஒரு ஹேர் ஸ்டைல் பார்த்து பண்ணுவாங்க. அதனால அவங்க விட்டுருங்க. நம்ம குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரிலாம் பின்னலாம் அப்படிங்கிறது தான் முன்னாடி ஒரு ஹேர் ஸ்டைல் பின்னா அதுவும் குழந்தைங்களுக்கு அழகா இருக்கும். இப்போ பின்னி இருக்கிறதும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். ஒரு 10th 9th 12th படிக்கிறவங்க கூட பின்னலாம். இந்த சைடுல ஒரே ஒரு லேயர் எடுத்துட்டு செக்யூர் பண்ணிக்கணும். நம்ம எந்த பார்ட்டிஷனும் எடுக்கல. இது அப்படியே போனிடெயில் போட்டுக்க வேண்டியதான்.
ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கு, அவ்வளோதான். சாரிக்கெலாம் சூப்பராக இருக்கு. இதுக்கு மேலே ஒரு வலை ஒன்று போட்டுக்குங்க. நான் வலை இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, குட்டி வலை தான் இருக்குது, அதனால நான் போடல. அதனால வந்து பெருசாக வாங்கிக்கணும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ பெருசாக வாங்குறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அந்த கொண்டை வந்து பெருசாக தெரியும். நீங்கள் குட்டியாக வாங்கினீங்கன்னா குட்டியாக தான் தெரியும். பெரிய முடியாக இருந்தாலும் சரி, சின்ன முடியாக இருந்தாலும் சரி, அந்த பன் பேண்டு மட்டும் கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க. பெருசாக வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்கிற பூவை மட்டும் அடியில் வச்சுக்கிட்டேன். இதுவே வந்து நீங்கள் ரோஸு கொண்டைக்குன்னு ஒரு வலை இருக்குல்ல, அந்த வலையை வந்து இந்த ரோஸ் இருக்குல்ல, அந்த வலைக்குள்ள போட்டுட்டு அந்த வலைக்குள்ள ஃபுல்லாக போட்டுட்டு அந்த வலையை வந்து இது மேலே போட்டுருங்க. போட்டிங்கன்னா பின்னாடி அந்த ரோஸாக இருக்கும், ரோஸ் இலைகளாக இருக்கும். அந்த இலைகளோட அந்த போட்டிங்கன்னா பின்னாடி வந்து சூப்பராக இருக்குங்க. ஆனால் நான் வலையை வந்து மேலே போட்டுருங்க. மேலே போட்டோன்னா நம்ம வலைக்குள்ளே போட்டுருக்கணும். முன்னாடியே நீங்கள் போட்டு அதை செட் பண்ணிங்கன்னா அது ஒரு சூப்பராக இருக்கும். இல்லை என்கிட்ட வந்து அந்த மாதிரி உதிரி பூ இல்லைங்கிறதுனால நான் வந்து இந்த பூவை வச்சு காட்டிட்டேன். இப்படியும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இது ஒரு மாதிரி சொன்னேன்னா அந்த ரோஸ் ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன்னா அது ரெண்டும் இல்லை, என்கிட்ட குண்டுமல்லி தான் இருக்குது அப்படின்னா குண்டுமல்லி என்ன செய்றீங்க, சுற்றி இடம் முடியே தெரியாமல் அந்த கொண்டையே தெரியாமல் சுற்றி நீங்கள் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். ஹேர்பினை வச்சு நல்லா ஃபுல்லாக சுற்றி அந்த கொண்டையே தெரியாத மாதிரி நீங்கள் பூ வைக்கலாம்.
அதுவும் வைக்கலாம். அது வச்சாலும் அழகா இருக்கும். ஆனா அந்த பூலாம் வைக்கணும்னா பின்னாடி யாராவது வச்சு விடணும். இது வந்து நம்மளே வச்சிடலாம். அதுமாரி அந்த ரோஸ் சொன்னேன்னா அதுவும் நானே வச்சிடலாம். ஆனா அந்த குண்டுமல்லி வைக்கணும்னு சொல்றேன் பாருங்க, அது வந்து நானே வைக்கணும்னா எனக்கு வந்து பேக்ல எப்படி இருக்குன்னு என்னால அந்த பூவை கட் பண்ணி சுத்தி 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 வைக்கணும். அந்த கொண்டை தெரியாத மாதிரி வைக்கணும் இல்லையா? அது ரொம்ப இன்னொருத்தவங்க தான் நம்மளுக்கு வைக்க முடியும். அதனால அது வந்து எனக்கு வந்து மற்றவங்களுக்கு வைக்க தெரியும். எனக்கு யாராவது வச்சு விட்டாதான் அது கரெக்டா இருக்கும். அதனால அது வந்து இன்னொருத்தவங்க வைக்க சொல்லி வைக்கணும்னா அந்த பூவை வச்சிங்கன்னா அப்படியும் அழகா இருக்குங்கிற அழகா இருக்கிறதுக்காக சொல்றேன். அந்த மாதிரியும் வைக்கலாம். நான் இப்போ 2 விஷயத்த மட்டும் எடுத்துக்கலாம். என்னன்னா ரோஸை உதிர்த்து அந்த வலைக்குள்ள போட்டு அப்படியே அந்த வலையை இதை அப்படியே செக்யூர் பண்ணிக்க வேண்டியதான். பண்ணீங்கன்னா அந்த ரோஸ் கொண்டை பன் அந்த கொண்டையே தெரியாம ஒரு ரோஸா தெரியும், பார்க்க அழகா இருக்கும். இப்போ என்கிட்ட ரோஸ் இல்லாதனால நான் இந்த ஒரு பூ முட்டை வச்சுட்டு பின்னாடி அழகா இருக்கும். இப்படியே வச்சு நல்லா இருக்கும். இந்த வருங்க இப்படி பார்த்தாலும் நல்லா இருக்கும், இப்படி திரும்பினாலும் நல்லா இருக்கும், பேக் சைட்ல நல்லா இருக்கும். ஹேர் ஸ்டைல் வலிச்சு விட்ட மாரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்க லைட்டா ஒரு ஹேர் பின் வச்சு இங்க இந்த சைடுல கொஞ்சம் ஏற்றிருக்கேன்னா இந்த சைடு கொஞ்சம் வலிச்சு விட்ட மாரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல லைட்டா எடுத்து இந்த இடத்துலயும் லைட்டா எடுத்து எந்த சைடும் மிடில் பார்ட்டிஷன் எடுக்கல, சைடு பார்ட்டிஷன் எதுவுமே எடுக்கல. எந்த பார்ட்டிஷனும் எடுக்காம இந்த சைட்ல ஒரு லேயர் எடுத்து குத்திட்டு இந்த சைட்ல ஒரு லேயர் எடுத்து குத்திட்டு போனிடெயில் போட்டுக்கிட்டேன். போனிடெயில் போட்டு அந்த பேண்ட் எடுத்து போட்டு அதை அப்படியே முடிய ஃபுல்லா உள்ள வச்சு செக்யூர் பண்ணிட்டேன். செக்யூர் பண்ணதும் இந்த பூவை எடுத்து போட்டுட்டேன், அவ்வளோதான். ஆனா இந்த பூவை போட்டதை விட நான் சொன்ன அந்த ரோஸை வச்சு போட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இன்னும் பக்காவா இருக்கும், இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே சார், எப்படி 3 ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ண. ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிக்கலன்னா வருத்தப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி ஹேர் ஸ்டைலை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அது யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க பண்ணிக்கிங்க. பிடிக்கலன்னா நிறைய பேர் ஹேர் ஸ்டைல் வீடியோலாம் போடுறாங்க, அதையும் பாருங்க. அதை பாருங்க, அது பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சுங்க. யாரையும் நான் கட்டாயப்படுத்தலை. யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க பின்னி பாருங்க, நல்லாதான் இருக்கும். அந்தந்த ஹேர் ஸ்டைலுக்கு, அந்தந்த அக்சரிஸுக்கு, அந்தந்த மேக்கப்புக்கு அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாதான் அதோட அழகு, அதோட நளினம் எல்லாமே தெரியும் இல்லையா? நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது ஒரே ட்ரெஸ்ல போட்டு காட்டும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் தெரியும். அந்தந்த மேக்கப்புக்கு அந்தந்த ஹேர் ஸ்டைல் பண்ணீங்கன்னா பக்காவா இருக்கும். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஸ்டார்ஸ், ஓகே பை. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை, தேங்க்யூ ஸோ மச். பை பை.